ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில அந்தந்த நாளுக்கு சூழ்நிலைக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியான் நம்மோடு பேசுகிறார். இந்த காலை வேளையில 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க அவரோடு இருந்தால், அப்ப கர்த்தரை தேடினால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த நாள் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம், நெருக்கங்கள் வரும்போதெல்லாம், போராட்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. ஆண்டவர் அவங்க கூப்பிடுதலுக்கு இறங்குவார். பொல்லாத காரியங்களிலிருந்து, பொல்லாதவர் கையிலிருந்து அவங்கள மீட்டெடுப்பார். இந்த வேதத்தில் நான் வாசித்து இருக்கிறேன். அவங்கள மீட்டு எடுத்த பிறகு அவங்க சில ஆண்டு காலம் கழிச்சு மறுபடியும் அந்த பாவத்தை செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகி போவார்கள். போய் பொல்லாத காரியங்களை ஈடுபார். மறுபடியும் அவங்கள மீதியானி கையில, பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுப்பார். நியாயாதிபதி புத்தகம் 6:1 வாசிக்கலாமா? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அவங்க பொல்லாப்பெல்லாம் எப்பெல்லாம் நம்ம தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். எப்பெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள். நீங்க எந்த நேரத்துல எல்லாம் தேவனோடு கூட இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க வீட்டில, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், சமாதானம். என்னைக்கெல்லாம் நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போறீங்களோ அப்பெல்லாம் அநேக பிரச்சனைகள் குடும்பத்துல. நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் 2 நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு ஜெபம் பண்ணாத பாருங்க. அந்த வீட்டுல அன்னைக்கெல்லாம் உபத்திரம் பாடுகளா தான் இருக்கும். நீங்க காலையில ஃபேமிலி ப்ரேயர், நைட்டு ஃபேமிலி ப்ரேயர், எப்ப பாரு வேதத்தை வாசி, எப்பவும் ஆண்டவரை பிரியமா நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சத்துரு கூட உள்ள நுழைய மாட்டோம். நியாயாதிபதி புத்தகம் 6:7 வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, பாருங்க இப்ப என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, உபத்திரம் வந்தது, ஒடுக்குறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்கு அப்படித்தான் நாம கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு என்ன பண்றோம்? வெளியே இருக்கிறோம். அதுக்கு தான் இங்க வேதம் 2 நாளாகும் 15 நாள்ல நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அவர்களை விட்டுட்டா உங்களை விட்டுடுவார். அவர் விட்டு விலகக்கூடாது. அவர் விட்டு ஒரு நாள் நம்ம விலகவே கூடாது. அதனால இப்ப அந்த வசனம் சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது என்ன பண்ணாங்க? கூப்பிடுறாங்க. ஐயோ எங்களை இப்படி நாசம் பண்றாங்களே, ஐயோ எங்களை இப்படி ஒடுக்குறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே, முறையிடுகிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு இறங்குறார். அவங்களுக்கு ஆண்டவர் இறங்கி வரார். நியாயாதி 13ல 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், மறுபடியும் என்ன பண்ணாரு? அவங்க கூப்பிடும் போது விடுவிக்கிறாரு, மறுபடியும் பொல்லாப்பு செய்யறாங்க. இது வழக்கமா இவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் சுகமா இருப்பாங்கன்னா, கொஞ்சம் இளைப்பாருனாங்கன்னா மறுபடியும் என்ன பண்றாங்க? பாவம் செய்வாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நாமளும் தொடர்ந்து அவரை இடைவிடாமல் அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட நடக்கணும். அதுக்கு தான் இங்க 2 நாளாகுமா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா?
அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் ரகசியம் இந்த காலையில தெளிவா சொல்றேன், நீங்க அவரோடு கூட இருந்தா உங்க கூட இருப்பார். அவரை தேடினா உண்மையில உங்களுக்கு தென்படுவார். நீங்க விட்டுட்டா உங்களை விட்டுருவார். யார் கையில கொடுத்துருவாரு? மீதியான கையில, பெலிசு கையில ஒப்பு கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில நாம என்ன பண்றோம்? வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். வேதத்தில் ஆமோஸ் புத்தகம் 5:4 வாசிக்கலாமா? கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்ல, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை. நீ யாரை தேடுற? நீ யாரோடு கூட இருக்கிற? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்கி கொடுக்கிறான்னா காத்துக்கோ. மறுபடியும் திரும்ப கொஞ்சம் சுகமா இருந்தா போதும், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தா போதும், கொஞ்சம் நம்ம கையில கொஞ்சம் வசதி வந்தா போதும். அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ஆரம்பத்தில் இந்த ஜபமும் கிடையாது, ஆண்டவரோடு கூட நடந்ததும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? விலகி தூர போறோம். அப்ப ஆண்டவரோடு கூட இருக்கும் போது நீங்க அவரோடு கூட இருந்து அவர் உங்க கூட இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டா உங்களை விட்டுருவார். விடாதீங்க, கெட்டியா பிடிச்சுங்க, உறுதியா பிடிச்சுங்க, அவரையே நம்பி இருங்க. பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த காலையில ஆண்டவர் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உங்களை விட்டு விலகவே மாட்டோம் சாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களை விடுவிக்கிற நீங்க மறுபடியும் நாங்கள் ஆண்டவர் அதை மறக்க கூடாது. மறுபடியும் ஆண்டவரை உலகத்தை தேடக்கூடாது. ஆகினால் இந்த காலை வேலை கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையில இடைவிடாமல் தொடர்ந்து உம்மோடு கூடவே நடக்கட்டும், உம்மோடு கூட இருக்கட்டும். என் பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து இவர்களை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.